நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கைனாலே நல்லா சாப்பிடணும், நல்லா வளரணும், ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஆம்பளை பையன் பிறந்தா அவனுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், பெண் பிள்ளை பிறந்தா அதுக்கேற்ற மாதிரி செய்யணும், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், பேரம்பேத்தி பார்க்கணும், அதுக்குள்ளார ஒரு வீட்டை கட்டணும் அல்லது ஒரு காரை வாங்கணும். இப்படி இதுதான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானவைகள். ஆனால் வாழ்க்கை என்பது முற்றிலும் வேற. வாழ்க்கை என்பது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நோக்கம், உங்களை பற்றிய பிறப்பின் நோக்கம். அதுதான் வாழ்க்கை. உங்களை என்னை கர்த்தர் பிறப்பித்த நோக்கம் தான் வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்து வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறலனா, கடவுளுடைய சித்தம் நிறைவேறலனா, நான் சொல்றேன் அது ஒரு வெற்றிகரமானதாக தேவன் கருதுவது இல்லை. நாம நினைக்கிறோம் இதுதான் வெற்றின்னு நினைக்கிறோம். இல்லை, அது இல்லை வெற்றி. கடவுள் நாம வெற்றி பெறுவதற்காக இதெல்லாம் தராரு. வெற்றி என்பது கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது. உங்கள் பேர்ல கடவுளுடைய நோக்கம் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பேர்ல கடவுளுடைய சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பேர்ல நீங்கள் நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு சில அசைன்மெண்ட் எழுதப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க அசைன்மெண்ட்டையும் பர்பஸையும் அந்த விஷனையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஆட் பண்ணப்படும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய நோக்கத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லவே இல்லை. அல்லேலூயா.